பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் குழந்தையை கடத்த முயற்சித்த விவகாரத்தில் பெண்ணுக்கு தர்ம அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாசம். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவபிரகாசம், இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? தற்போதைய விவரம் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்திலி பகுதியைச் சேர்ந்தவர் திவ்யா. இவருக்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் கடந்த 6ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை அந்த மருத்துவமனை பகுதிக்கு சென்ற சின்னசேலம் அருகே உள்ள நாக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜபாண்டியன் மனைவி லட்சுமி என்பவர் அங்கு சுற்றி திரிந்து உள்ளார். அப்போது அவர் அந்த பகுதியில் எதனால் சுற்றித் திரிகிறார் என்பது குறித்து அங்கு இருந்தவர்கள் விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணான தகவலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக திவ்யா என்பவர் தனது ஆண் குழந்தையை காணோம் என அந்த பகுதியில் கூச்சலிட்டுள்ளார். அப்போது அந்த ஆண் குழந்தையை இந்த லட்சுமி என்பவர் மறைத்து எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த குழந்தையை அவரிடமிருந்து பிடுங்கி அங்கு இருந்தவர்கள் லட்சுமிக்கு தர்ம அடி கொடுத்து கள்ளக்குறிச்சி காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் லட்சுமியை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் லட்சுமி குழந்தையை கடத்தியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை ஈடுபட்டு உள்ளனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ஒரு பெண் புகுந்து ஆண் குழந்தையை கடத்த முயன்ற சம்பவம் கள்ளக்குறிச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசன்.